அனைவருக்கும் வணக்கம். நடராஜ் நாவலின் வராது வந்த தேவதை, எழுத்தும் குரலும் நான் உங்கள் அபிராமி. வாங்க கதைக்குள்ளே போனால், அந்த மாலை பல்வேறு இடங்களில் பணிபுரிபவர்கள் அனைவரும் அன்று சீக்கிரமாக விடுப்பு எடுக்காமல் வந்தனர். அதற்கு காரணம், அந்த மாலின் உரிமையாளர் கதிரவன் அன்று அங்கே வருகை புரிய உள்ளார். அன்று பார்த்துதான் ஆர்த்தி தன் அப்பாவை கவனித்து கொள்ள லேட்டானது. அவளுக்கு அப்பா வேதாச்சலம் மட்டும்தான் உள்ளார். அம்மா கல்யாணி 2 வருடங்களுக்கு முன் இருந்துவிட அப்பா வேதாச்சலம் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட அப்பாவிற்கு தேவையானவற்றை செய்துவிட்டு தனக்கு ஒரு லெமன் ரைஸ் மட்டும் எடுத்துக்கொண்டு அப்பாவிடம் சொல்லிக்கொண்டு கதவை வெளிப்புறமாக பூட்டிக்கொண்டு பக்கத்து வீட்டு அம்மாவிடம் சாவியை கொடுத்துவிட்டு சென்றாள். அவர்கள் வீடு சாதாரணமான ஒரு வீட்டுதான், ஓட்டு வீடுதான். அதில் 4-5 வீடுகள் சேர்ந்து உள்ளன. எந்தவித பயமும் இல்லை. யாரும் எடுத்துச் செல்ல எந்த விதமான பொருளும் அவர்களிடம் இல்லை. அவள் வேகமாக சென்றாள். ஐயோ, இன்று சீக்கிரமாக வர சொன்னாங்களே என்று வேகமாக டைமை பார்த்து பஸ்ஸை பிடித்து சென்றாள். ஆர்த்தி ஒரு திருத்தமான அழகி, எந்தவித மேக்கப்பும் இல்லாமல் மிக அழகாக இருப்பவள். அப்பா உடல்நிலை சரியில்லை. அம்மாவும் இறந்து விட்டார். அதிலிருந்து மேக்கப்பையும் விட்டுவிட்டாள். ஒரு சாதாரணமான சுடிதார் அணிந்து தன் நீண்ட தலைமுடியை போனிட்டெயில் போட்டு கட்டி கொண்டிருந்தாள். பஸ்ஸில் நின்று கொண்டே சென்றாள். ஒரு கூட்டமாக இருந்தது. அது ஃப்ரீ பஸ். தன் ஸ்டாப் வந்ததும் கீழே இறங்கி கொஞ்ச தூரம் நடந்து அந்த மாலுக்கு சென்றாள். அவளுடைய வேலை அந்த மாலில் உள்ள ஒரு துணிக்கடையில் அக்கௌண்ட்ஸ் வேலை. வேகமாக சென்று மேனேஜரை பார்த்து வணக்கம் சொல்ல, ஏம்மா இவ்வளோ லேட்டு, நான் தான் நேற்று எம்டி வராருன்னு சொன்னேனே என்று கூற, சாரி சார் என்று கூற, அவரை போய் வேலையை பாருங்கள் என்று சொன்னவுடன் தன் வேலையை தொடங்க மேனேஜரும் மறுபடியும் அக்கௌண்ட்ஸ் புக்கெலாம் கரெக்டாக இருக்காமா என்று கேட்க, இருக்கு சார் என்று இவளும் கூற, அவர்களுடைய அந்த ஷாப் ஒரு இம்போர்ட் ட்ரெஸ் விற்கும் இடம். பணக்காரர்கள் அடிக்கடி வந்து பர்ச்சேஸ் செய்யும் இடம். இங்கு வரும் துணிகள், அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் இவள் தான் பார்ப்பாள். அந்த மாலின் உரிமையாளன் கதிரவன் அன்று அங்கு வருகை புரிய இருந்ததால் அனைவரையும் சீக்கிரமாக வர சொல்லப்பட்டிருந்தது. கதிரவனுக்கு அந்த மால் மட்டுமல்ல, 2 கம்பெனிகளையும் நிர்வகிக்கிறான். குறைந்த காலத்தில், குறைந்த வயதில், அதாவது 27 வயதில் இந்த அபார வளர்ச்சியை அடைந்திருக்கிறான். இளம் தொழிலதிபருக்கான விருதை இந்த வருடம் அவன் அடைந்திருக்கிறான். அதற்காக அவன் போட்ட உழைப்பு கொஞ்சம் நஞ்சமல்ல. இந்த மாலை வாங்கி 2 வருடமாகிறது. இவன் இங்கு வந்து பார்த்தான் இல்லை. பெயர் மாற்றத்தோடு சரி, அதாவது KTN என்ற பெயர் மாற்றத்தோடு சரி, இப்பொழுதுதான் முதல் முறையாக வந்திருக்கிறான். மாலில் உள்ள அனைத்து கடைகளிலும் உள்ள மேனேஜர்கள் மற்றும் அக்கௌண்டன்ட்டுகளுக்கான மீட்டிங்கை போட்டார் கதிரவனின் PA வரதன். அவர் கதிரவனிட வயதில் மூத்தவர். அவர் 50 கடந்தவர். அவர் மிகவும் சுறுசுறுப்பாக வேலை செய்யும் அவருடைய உழைப்பை கண்டு அவரை தன் PAவாக போட்டுக்கொண்டான் கதிரவன். சில ஃபைல்ஸை கதிரவனிடம் கொடுத்து சைன் வாங்கி கொண்டு மீட்டிங்குக்கு சென்றார் வரதன். அனைத்து மேனேஜர்களும் வந்து அமர, அனைத்து அக்கௌண்டன்ட்டுகளும் வந்து சேர, கடைசியாக ஆர்த்தி வந்ததால் அவளுக்கு உட்காரும் இடம், சேர் எதுவும் கிடைக்காததால் மீட்டிங்கை நின்று கொண்டே கவனித்தாள். உள்ளே அமர்ந்திருந்த கதிரவன் எதேச்சையாக அவளை பார்த்தான். அவன் அமர்ந்திருந்த விண்டோடோர் வழியாக வெளியில் பார்க்க முடியும். வெளியில் இருப்பவர்களுக்கு உள்ளே இருப்பவர்கள் யார் என்று தெரியாது. அவளை பார்த்த கதிரவன் அதிர்ந்து இவ இங்க என்று யோசித்தான். அந்த ஃபேமஸான இன்ஜினியரிங் கல்லூரியில் அவனுக்கு ஃப்ரீ சீட்டில்தான் இன்ஜினியரிங் கிடைத்தது. மிகவும் ஏழ்மையான குடும்பம். அப்பா செல்வம் கூலி வேலை செய்பவர். அம்மா பார்வதி வீட்டிலேயே டெய்லரிங் வேலை செய்து சம்பாதித்தாள். ஒரே தங்கை வாணி. இந்த குடும்பத்தில் அவன் நன்றாக படித்ததால் இந்த கல்லூரியில் சீட் கிடைத்தது. கல்லூரி பஸ்ஸுக்கு பணம் கட்ட முடியாமல் அரசு பஸ்ஸில் பயணித்து கல்லூரிக்கு வருவான். 2 வருடம் கல்லூரியில் டாப்பர்.
அப்பொழுது 3ஆம் வருடம் படித்தான். பஸ்ஸில் இறங்கி பேக்கை மாட்டிக்கொண்டு வந்தபோது மிக உயர்ந்த கார் ஒன்று வந்து அதிலிருந்து அழகி ஒருத்தி இறங்குவதை பார்த்தான். அவள்தான் ஆர்த்தி. மாணவர்கள் யாவரும் அவளை பார்க்க அவர்கள் டிபார்ட்மெண்ட்டில் அவள் ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்திருப்பதாக சக மாணவர்கள் பேசிக்கொள்ள, டே கதிர், யார் தெரியுமா என்று கேட்டான் ஒருவன். என்னவோ அவளையே பார்த்து கொண்டு என்று இவன் சொல்ல, ஏதோ கனவில் கேட்பதைப் போல இருந்தது கதிரவனுக்கு. அவன் சொல்வது, யாரோ வேதாச்சலம் ஒரு பெரிய பணக்காரர் இருக்காராம், அவருடைய பெண்ணாம் என்று சொல்ல, சே என்று ஆனான் கதிரவன். இவனோடு கூட படிக்கும் கவின் அவளிடம் சென்று ஹாய் ஆர்த்தி என்று கூறி பேச, அவளும் சிரித்து பேச, கவினும் மிகப்பெரிய பணக்காரனின் மகன். உடனே கதிரவனின் நண்பன், பணமும் தான் ஒன்று சேரும் போல என்று சொல்ல, கதிரவனும், டேய் வாடா, நம்ம வேலையை நன்றாக பார்த்தால் நாமும் ஒரு நாள் உச்சத்தை அடையலாம் என்று சொல்ல, டே வேணாண்டா, மறுபடியும் ஆரம்பிச்சிடாதடா என்றான் நண்பன் விஸ்வா. ஒரு நாள் கதிரவன் விஸ்வாவும் வரும்பொழுது கவினும் ஆர்த்தியும் கூடவே ஒரு சிலரும் நின்று கொண்டிருக்க, ஆர்த்தியிடம் கவின் ஏதோ சொல்ல, செல்லும் கதிரவனிடம் ஆர்த்தி, ஹலோ மிஸ்டர் படிப்ஸ், ஐ எம் ஆர்த்தி, உங்கள் ஜூனியர் என்று சொல்ல, நான் கதிரவன் என்று கூறிவிட்டு ஆர்த்தியோ கவினிடம், கதிரவன் பேருக்கு ஏற்ற மாதிரி பயங்கர ஹாட்டாக இருப்பாரோ என்று சொல்லி சிரிக்க, ஹே இஸ் ஸோ கூல் பர்சன் என்று சொல்லி கொண்டிருந்தான் கவின். விஸ்வாவோ இது என்னடா புதுவித ராகிங் என்று சொல்ல, ஏனோ ஆர்த்தியை கதிரவனுக்கு அவன் மனக்கண்ணில் இருந்த ஒரு பெண் வந்ததைப் போல அவள் என்ன சொன்னாலும் அவளுக்கு பிடித்திருந்தது. எதுவும் தப்பாக தெரியவில்லை. ஏனோ மனதிற்கு ஆர்த்தியை பிடித்ததால் அவளை பற்றி யோசிக்க ஆரம்பித்தான். அவள் எங்கேயோ இருக்கிறாள், இவன் எங்கேயோ இருக்கிறான், இது என்னடா இது, மலைக்கும் மடிவிற்கும் உள்ள வித்தியாசமாக இருக்கிறது என்று கருதி அவளை விலகிவிட்டான். அவ்வப்பொழுது அவளை பார்ப்பான். ஹாய் சீனியர் என்று சொல்லிவிட்டு போய்விடுவாள். இவனும் பதிலுக்கு தலையாட்டிச் செல்வான். அத்துடன் அந்த வருடம் கழிய 2 வருடம் முழுதாக கழிந்தது. நல்ல கம்பெனியில் நல்ல வேலைக்கு சென்றான். ஒரே வருடத்தில் அக்கம்பெனியின் மிகப்பெரிய பதவியை பெற்றான். பின்னர் அக்கம்பெனி எம்டிஏ உதவி செய்ய ஒரு கம்பெனி ஒன்றை துவக்கி ஒரே வருடத்தில் மிகச்சிறந்த வளர்ச்சியை பெற்றான். எல்லோரும் அதிசயத்தனர். 4 வருட உழைப்பில் இங்கு வந்து அமர்ந்திருக்கிறான். கைத்தட்டல் சத்தம் கேட்டு தன் நினைவு வந்தவன் மீட்டிங் முடிந்ததை பார்த்தான். அதுவரை நின்று கொண்டிருந்தவளை ஆர்த்தியை பார்த்தான். அவன் மனது வலித்தது. பிறகு வந்த PA வரதனிடம் ஆர்த்தியை பற்றி கூறி விசாரிக்கச் சொன்னான். சரியாக 1 வாரம் சென்றவுடன் ஆஃபீஸ் வந்த கதிரவனை பார்த்த வரதன், சார், நீங்கள் விசாரிக்க சொன்ன பெண் பேர் ஆர்த்தி. அவங்க பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வேதாச்சலத்தோட மகள். அவர் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி பேங்க்ரப்ட் ஆகிட்டாராம். அதோட எல்லாம் அவரோட சன்னு பேரில். ஐயோ, ஏதோ ஆர்த்தியை கதிரவனுக்கு அவன் மனக்கண்ணில் இருந்த ஒரு பெண் போன்று தோன்ற, அவள் எது சொன்னாலும் அவனுக்கு எதுவும் தப்பாக தெரியவில்லை. ஏனோ மனதிற்கு ஆர்த்தி அவனுக்கு பிடித்தது. அவள் எங்கேயோ இருக்கிறாள், இவன் எங்கேயோ இருக்கிறான். மலைக்கும் மடுவிற்கும் உள்ள வித்தியாசமாக இருக்கிறது என்று புரிந்த கதிரவன் விலகிவிட்டான். அவ்வப்பொழுது அவளை பார்ப்பான். ஹாய் சீனியர் என்று சொல்லிவிட்டு போய்விடுவாள். இவனும் பதிலுக்கு தலையாட்டிச் செல்வான். அத்துடன் 2 வருடம் முடிந்து நல்ல கம்பெனியில் நல்ல போஸ்டிங்கில் வேலைக்கு சென்றான். ஒரே வருடத்தில் அக்கம்பெனியில் மிகப்பெரிய பதவியை அடைந்தான். பின்னர் அக்கம்பெனி MDA உதவி செய்ய ஒரு கம்பெனியும் ஒன்றை துவக்கி ஒரே வருடத்தில் மிகச்சிறந்த வளர்ச்சியை பெற்றான். அனைவரும் அவனை பாராட்டும் அளவில் இருந்தான். 4 வருட உழைப்பில் இன்று இங்கு வந்து அமர்ந்திருக்கிறான்.
கைத்தட்டல் சத்தம் கேட்டு நினைவு வந்தவன் மீட்டிங் முடிந்ததை பார்த்தான். அதுவரை நின்று கொண்டிருந்த ஆர்த்தியை பார்த்தான். அவன் மனது வலித்தது. பிறகு வந்த PA வரதனிடம் ஆர்த்தியை பற்றி கூறி விசாரிக்கச் சொன்னான். சரியாக 1 வாரம் கழித்து ஆஃபீஸ் வந்த கதிரவனை பார்த்த வரதன், சார், நீங்கள் அன்றைக்கி விசாரிக்க சொன்ன பொண்ணு பேர் ஆர்த்தி. அங்கே பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வேதாச்சலத்தோட மக. அவர் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி பேங்க்ரப்ட் ஆகிட்டாராண்ட சார். எல்லாம் அவரோட சன் அருணால். அதனால் அவர் ஃபெராலிசிஸ் ஆகிட்டார் சார். அவருடைய மனைவியும் இறந்துட்டாங்க. பையனையும் கண்டுக்கிறதில்ல. இப்போ அவரை முழுசாக பார்த்துக்கிறது அவரோட பொண்ணு ஆர்த்தி தான். அவங்க அப்பாவை பார்த்துக்கணுன்னு கல்யாணம் வேணும்னு சொல்கிறாங்களாம் சார். அவங்களுக்கும் சின்ன வயசு தான் என்று சொல்ல, அவங்க தான் அந்த மாலில் அக்கௌண்டண்ட்டாக வேலை பார்க்குறாங்க என்று சொன்னார். சொல்லி சென்றார் வரதன். அவர் சென்றவுடன் கதிரவன், ஆர்த்தியும் கவினும் லவ் பண்ணாந்தா கல்லூரியில் பேசி கொண்டாங்களே, அவர்கள் திருமணம் செய்யவில்லையா என்று யோசிக்கும் பொழுதே, என்ன ரொம்ப யோசிக்காதே என்று விஸ்வா வந்தான். அவன் 2 கம்பெனியில் ஒரு கம்பெனிக்கு அவனை மேனேஜராக நியமித்திருக்கிறான் கதிரவன். எஸ், வா விஸ்வா, சரியான நேரத்தில் தான் வந்திருக்க. யூனோ ஆர்த்தி என்று இவன் கேட்க, நம்ம காலேஜில் படித்தாலே ஜூனியர் அவளா என்று கேட்க, எஸ், அவளே தான். என்ன, கவினை கல்யாணம் பண்ணிவிட்டு ஃபாரின் டூர் போயிட்டு லைஃப்பில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பா என்று விஸ்வா சொல்ல, நோ அதெல்லாம் இல்லை. அவங்க இப்போ பேங்க்ரப்ட் ஆகி அவங்க அப்பா ஃபெராலிசிஸில் இருக்கார், அம்மா இறந்துட்டாங்க. இப்போ புவர் கண்டிஷன். நம்ம மாலில் ஒரு செக்ஷனில் அக்கௌண்டண்ட்டாக வேலை பார்க்குறாங்க என்று சொல்ல, என்ன அப்படியா என்று கேட்ட விஸ்வான், கவினோட சேர்த்து அந்த ஆட்டம் போட்டா, கவின் கழட்டி விட்டுருப்பான் என்று சொல்ல, அப்படி சொல்லாதே, ஜாலியாக தான் இருந்தால், யாரையும் ஹட் பண்ணதில்லை. இன்னும் ஐயாவிற்கு காலேஜ் மண்ணிலையா? அவள் திமிர் பிடிச்சவ கதிர். நீ தான் அவங்க மால் எம்டின்னு தெரிஞ்சால் வேலையை விட்டு போனாலும் போயிடுவா என்று சொல்ல, சரிடா, வந்த வேலையை சொல் என்று கூறி கதிரவன் பேச்சை மாற்ற, அவளை பற்றி மட்டும் சொன்னால் உனக்கு தாங்காதடா என்று விஸ்வா கூற, இவனும் சிரித்து, சாரி, அந்த மேத்தாக்கு ஒரு கான்டாக்ட் என்ன ஆச்சு என்று இவன் கேட்டான். டீல் முடிஞ்சிடுச்சு என்று அவன் சொல்லி ஒரு ஃபைலை கொடுக்க அதை எடுத்து பார்க்க ஆரம்பித்தான் கதிரவன். ஆர்த்திக்கு ஓரளவிற்கு 20,000 ரூபாய் வருமானம் கிடைத்தாலும் அப்பாவின் மருத்துவ செலவிற்கு போதவில்லை. என்ன வாழ்க்கை வாழ்ந்தாள், வாழ வைத்தார். எல்லாம் அருணால் போய்விட்டதே. குடிபோதையில் தவறான கையொப்பத்தால் அதனால் பணத்தை இழந்து இருந்த கொஞ்சம் நஞ்சம் பணத்தையும் எடுத்துக்கொண்டு ஆனந்தி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டு போய்விட 2 வருடம் கஷ்டமாகவே கழிய, திடீரென்று அப்பாவிற்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர போராடி உயிரை மட்டும் மீட்டனர். ஆனால் வலது பக்க கை கால் இயங்கவில்லை. இதை கேள்விப்பட்ட அம்மா கல்யாணி அழுது புரண்டு படுத்தவர். மறுநாள் எழுந்திருக்கவில்லை. அம்மா இறந்ததையும் அப்பாவிடம் சொல்லவில்லை. அண்ணனிடம் சொல்லலாம் என்றால் இருக்கும் இடம் தெரியவில்லை. 2 ஆண்டுகளுக்கு முன்பே தன் கல்லூரி 3ஆம் ஆண்டு முடித்திருந்தால் அதையும் பேங்க்ரப்டால் ஆனதும் கல்லூரி படிப்பையும் கைவிட்டாள். எங்கெங்கே அலைந்து திரிந்து இந்த வேலையை பிடித்தாள். அப்பா காலத்தில் ஏதோ மாணவர்களை படிக்க வைத்து உதவி செய்தவர். அவர்களுடைய உதவியால் ஆஸ்பத்திரி செலவுகள் சரி செய்யப்பட, அம்மாவின் காரியங்களையும் அவர்களே கூட இருந்து நடத்தி கொடுக்க, அப்பா டிஸ்சார்ஜ் ஆகி வந்ததும் அப்பாவிடம் இவள் அம்மாவின் இறப்பு செய்தியை சொல்ல, அவரால் பேச முடியாமல் கண்களிலிருந்து கண்ணீர் கொட்ட, ஏற்கனவே மனம் நொடிந்து அழுவதற்கு தோளில்லாமல் இருந்தவள் அப்பாவை கட்டிக்கொண்டு அழுது தீர்த்தாள். அருண் எங்கிருக்கிறான் என்று தெரியாமல் தானே அம்மாவிற்கு காரியங்கள் செய்ததாக கூற, அப்பாவால் த என்று மட்டுமே கூற முடிந்தது. வேறு எதுவும் அவரால் பேச முடியவில்லை. அப்பாவின் பேச இயலாத காரணத்தால் அப்பாவிற்கு உதவி செய்யும் டோனர்கள் பண உதவியால் அப்பாவிற்கு ஸ்பீச் தெரபி கொடுக்கப்பட்டது. அப்பா நன்றாக இருந்தபோது தன் பெண்ணை தங்கத்தட்டில் வைத்து தாங்கியவர். அப்பா நொடித்து நோய்வாய்ப்பட்டு
படுத்த படுக்கையாக அதை தாங்கும் சக்தி இவளுக்கு எப்படி வந்தது என்றே தெரியவில்லை. கவினுடன் பழகியதால் அவனுக்கு ஃபோன் செய்ய அவனோ ஃபாரினில் எங்கேயோ இருப்பதால் அவனுடன் சரியாக பேச முடிவதில்லை. அப்பாவை கவனித்து வேலைக்கு சென்று நடைப்பிணமாக மாறினாள். அப்பொழுதோ பார்ட்டி ஷாப்பிங் என்று ஜாலியாக சுற்றியவள் வாழ்க்கை அவளை 4 வருடமாக புரட்டி போட்டுவிட்டது. திடீரென்று ஒரு நாள் பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டிருந்த பொழுது மிக விலையுயர்ந்த ரக காரில் சென்று கொண்டிருந்த அருணை பார்த்து விட்டாள். அவனா என்று உறுதி செய்து இவள் அவனை கூப்பிடுவதற்குள் கார் கிளம்பிவிட்டது. சே, என்ன பையன் இவன், கேவலமாக இருக்கிறானே, ஒருவேளை இவன்தான் பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டானா என்று பலவிதமாக யோசித்து குழம்பி போனாள் ஆர்த்தி. அப்பாவிடம் இதை சொன்ன பொழுது அப்பாவின் கண்களிலிருந்து கண்ணீர் கொட்ட, அப்பொழுதிலிருந்து எந்த ஒரு கஷ்டமான செய்தியையும் அப்பாவை விடம் சொல்லாமல் பார்த்து கொண்டாள். அப்பாவை நன்றாகவே பார்த்து கொண்டாள். எப்பொழுதும் போல வேலைக்கு சென்று வந்தாள். ஒரு நாள் மேனேஜர் வந்து, அம்மா, எனக்கு வேறு ஒரு இடத்துக்கு ப்ரமோஷன் என்று கூறி மேலும் அவளுக்கு இந்த கடைக்கே மேனேஜர் என்று சொல்ல, சார் எனக்கா என்று இவள் ஆச்சரியப்பட, ஆமாம்மா, உன் ஒர்க் நன்றாக இருக்கு, அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கு என்று சொல்லி, கூடவே எனக்கும் எம்டியோட ஆபீஸ்ல மிகப்பெரிய கம்பெனியில மேனேஜர் போஸ்டுமா, சேலரியும் கொஞ்சம் அதிகம் என்று சொல்ல, சார் என்று இவள் ஆச்சரியப்பட, உனக்கும் சம்பளம் 1 lakhமா என்று சொல்ல இவள் வாயெடுத்தி போய்விட்டாள். சந்தோஷத்தில் திக்குமுக்காடினாள். அவர் அன்றே மேனேஜர் பதவியை இவளிடம் ஒப்படைத்துவிட்டு அக்கவுண்டன்ட் போஸ்டுக்கு யாரோ அன்றோ வருவதாக கூறி சென்றார். அன்றே கதிரவன் அந்த மாலின், அதாவது ஷாப்பிங் சென்டருக்கு ரொம்ப சாதாரணமாக வந்தான். மேம், எஸ்கியூஸ் மீ என்று உள்ள நுழைய இவளோ யார் என்று பார்த்தாள். அவளுக்கு அவனை பார்த்த மாதிரி தோன்ற யோசிக்க ஆரம்பிக்க, நீங்கள் ஆர்த்தி தானே என்று அவன் உடனே கேட்க, அவள் நினைவு வந்தவளாக, ஏய் படீப்ஸ், என்ன இங்கே என்று கேட்க, இந்த கடையில் அக்கௌண்டன்ட் போஸ்ட்டு ஜாயின் பண்ண வந்திருக்கேன், ஐ எம் கதிரவன் என்று பழைய மாதிரியே அறிமுகப்படுத்தி கொள்ள, உங்கள் கடைங்களா என்று அவன் கேட்க, அவள் உஸ் என்று ஒரு விரலால் அவள் வாயிலே கை வைத்து, இங்கே நான் ஒர்க் பண்ணுறேன், ஓனர் யாருன்னு தெரியாது. உடனே அவனோ, அதுதானே எனக்கு வேண்டும் என்று நினைத்தவனாக, இவளோ, இல்லை கதிரவன், அது பெரிய கதை என்று சொல்ல, அவனும் அங்கேயே அக்கௌண்டண்ட்டாக வேலைக்கு சேர்ந்தான். போய் விற்பனை பெண்களுக்கு உதவியாக அவளும் பெரிய இடத்து ஆட்களிடம் அழகாக ஆங்கிலத்தில் பேசி அவர்கள் வாங்கியிருக்கும் துணியை உடுத்துவதைப் போல வைத்து காட்ட, அதை பார்த்து மகிழ்ந்த அனைவரும் வாங்கி செல்ல, 4 வருடமாக நாய்ப்படாத பாடுபட்டு சேர்த்த செல்வத்தை விட இது அவனுக்கு சந்தோஷத்தை எடுத்தது. நல்ல வேளை இந்த மாலிற்கு விஐபி என்ட்ரன்ஸ் வழியாக வந்தோம், இல்லைன்னா யாரையாவது கண்ணிலையாவது பட்டிருப்போம். வந்தது வரதனை தவிர யாருக்கும் தெரியாது என்று நினைத்து கொண்டான். சாயங்காலமாக கஸ்டமர் யாரும் இல்லாத நேரத்தில் கதிரவனிடம், நீங்கள் நல்ல பொசிஷனில் இருப்பீங்கன்னு நினச்சேன் என்று இவள் கேட்க, அவனோ அவனுக்கு வேலை கிடைத்ததாகவும் ஏதோ ஒரு பிரச்சனையால் வேலையை விட்டதாகவும் பின்னர் வேலை கிடைக்காமல் குடும்பம் மிகவும் கஷ்டப்படுவதாகவும் ஏதாவது வேலை கிடைத்தால் போதுமின்றி இங்கு வந்துவிட்டதாகவும் கூற, இவளோ அப்பாவிற்கு பேங்க்ரப்ட் ஆகி சொத்தையெல்லாம் இழந்து அம்மாவையும் இழந்து அப்பா பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு தான் இந்த வேலைக்கு வந்து விட்டதாகவும் தான் இன்ஜினியரிங் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டதாகவும் கூறினாள். பிறகு ஏதோ யோசித்தவளாக, கதிரவன் தான் குடியிருக்க ஒரு வீடு கிடைக்குமா என்று கேட்க, தன் வீட்டினருகே ஒரு ஓட்டு வீடு காலியாக உள்ளதாக இவள் கூற, கடையை நம்பிக்கையான பெண்ணிடம் விட்டுவிட்டு இருவரும் சென்றார்கள். கதிரவன் மாநிலம் என்பதாலும் அவன் மிக சாதாரணமாக துணியை உடுத்தியதால் யாரும் அவனை கண்டு கொள்ளவில்லை. பஸ்ஸிலே போகலாம் என்று கூறி அவள் செல்லும் பஸ்ஸில் ஏறி இருவர் சீட் முழுவதும் காலியாக இருக்க அவள் அமர்ந்து அவனை அமரச் சொல்ல, திடீரென்று கூட்டம் ஏற அவளோ அவனை பிடித்து தன் பக்கத்தில் அமர வைத்தாள். கதிரவனோ எங்கேயோ கனவில் மிதந்தான். இவளோ கதிர் என்று அழைத்து, அப்போ ரொம்ப பேச மாட்டீங்க தெரியுமா,
என்று சொல்ல அவனோ சிரித்துக்கொண்டே தலையாட்ட, இப்போ பாருங்க, இதை மாதிரி தான் அப்போ செய்வீங்க என்று அவள் சொல்ல, கதிர் உங்கள் அம்மா அப்பா எங்கே என்று இவள் கேட்க, அவனோ அம்மா அப்பா ஊரில் இருப்பதாக போய் சொன்னான். எங்கள் கேம்பஸில் சின்ன ஒரு ஓட்டு வீடு இருக்குது கதிர், பாருங்க என்று சொன்னாள். மேலும் கதிர், மேம் நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிட்டீங்கல்ல, ஏதாவது நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கலையா என்று கேட்க, நோ கதிர், நான் இன்ஜினியரிங் டிஸ்கண்டினியூன்னு சொல்லிட்டேன். நான் தேர்ட் இயர் வரும்பொழுதே அப்பா பேங்க்ரப்ட் ஆக்கிட்டாரு. நான் காலேஜ்லேருந்து ட்ராப் அவுட் ஆகிட்டேன். அப்புறம்தான் இந்த மாலில் 4 வருஷமாக ஒர்க் பண்ணுறேன். இந்த வேலையில் அப்பாவை கவனிச்சிக்க முடியுது என்று சொன்னாள். காலேஜ் லைஃப் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த லைஃப் மாதிரி வருமா இனி என்று சொல்லி, ஆனால் நீங்கள் எப்போவுமே சீரியஸாகவே இருப்பீங்க கதிர் என்று சொல்ல, மேம் நான் அப்படித்தான் என்று அவன் சொல்ல, அவளோ ஆமாம் என்று சிரிக்க, கூட பேசக்கூட காயின் போட்டு ஹெட்டர் டெயில் போட்டு பார்த்துட்டு தான் பேசுவீங்க கதிர் என்று சொன்னாள். அதை கேட்ட ஆமாம் அதை கேட்ட கதிர் சிரிக்க, என்னை மேம்னு கூடாதீங்க, ஆர்த்தினே கூப்பிடலாம் என்று சொல்ல, இவனும் எப்படி மேம், நீங்கள் என் மேனேஜர் என்று சொல்ல, ப்ளீஸ் கதிர் என்னை ஆர்த்தினே கூப்பிடுங்க. பணம் புகழ் ஹை லைஃப் ஸ்டைல் வாழ்ந்து பிறகு எல்லாவற்றையும் இழந்து வாழ்க்கை எனக்கு 4 வருஷத்தில் நிறைய சொல்லி கொடுத்துடுச்சு என்று சொல்ல, அவனும் ஓகே என்று சொல்லி, ஆர்த்தி ஓகேவா என்று அவன் சொல்ல, இவளும் ஓகே என்று சொல்லி சிரித்தாள். வீட்டிற்கு வந்து தன் அப்பா வேதாச்சலத்தை காட்ட, அப்பா இவர் என்னோட காலேஜில் படித்தவர், சீனியர், நல்லா படித்தார் என்று கூறும்போது, ஐயோ ஒன்று சொல்ல மறந்துட்டேன், எனக்கு மேனேஜர் ப்ரமோஷன் கிடச்சிடுச்சுப்பா, அங்கேருந்து அக்கௌண்டன்ட் போஸ்ட்டுக்கு தான் இவர் வந்திருக்கார். இவர் பேர் கதிரவன். ஹலோ சார் என்று அவருடைய கைகளை பிடித்தான் கதிரவன். அவரும் சிநேகமாக சிரிக்க, அவருக்கு பேச்சு வராது என்று சொன்னாள். ஸ்பீச் தெரபி முதல்ல கொடுத்தேன், இப்போ கொடுக்க முடியல என்று சொன்னாள். சரி என்று அவன் அப்பாவுடன் அமர, இவள் போய் 3 காஃபி கலந்து கொண்டு வர, ஒரு காப்பியை அப்பாவின் அருகில் வைத்து இன்னொன்று இவனுக்கு கொடுத்து தன்னுடைய காப்பியை எடுத்து இவள் குடிக்க ஆரம்பிக்க, அதை பார்த்தவனிடம், அப்பா நான் காப்பி குடிச்சிட்டு கொடுத்தாதான் குடிப்பார் என்று சொல்லி தன்னுடைய காப்பியை குடித்துவிட்டு அப்பாவிற்கு காப்பியை ஆற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு கொடுத்தாள். பின்னர் லக்ஷ்மி அம்மாவுடன் பேசி பக்கத்து வீட்டு சாவியை வாங்கி அந்த வீட்டை காட்டினாள். வீட்டு ஓனர்கிட்ட நான் பேசிட்டு சொல்கிறேன், வீட்டை பாருங்கள், ஒரு சின்ன ஹாலு, பெட்ரூமு, சிறிய கிச்சன், அதற்குள்ளே டாய்லெட் வசதியும் இருக்குது என்று அவள் காட்ட, இவன் வாடகை என்னவென்று கேட்க 5000 என்றாள். இவனும் ஓகே என்று சொல்ல, நாளைக்கு ஆளை வச்சு வீட்டை க்ளீன் பண்ண சொல்கிறேன் என்றாள். அவளுடைய வீட்டிற்கு வந்தவர்கள் அப்பாவிடம் விவரத்தை கூற, அப்பா எல்லாவற்றையும் கேட்டார். பின்னர் இவள் சாப்பிட அழைக்க ஓகே என்று சொன்னவளுக்கு தோசை சுட்டு கொடுக்க, காலை வைத்த சாம்பாரையே ஊற்றி கொடுத்தாள். நீ செஞ்சதா ஆர்த்தி சாம்பார் என்று இவன் கேட்க, அவளும் ஆம் என்று சொல்ல, இவன் சூப்பர் என்று சொல்ல, அவளும் அப்பாவிற்கு மாத்திரையை கொடுத்து சாப்பிட வைத்தாள். அவனுக்கும் ஆச்சரியம், பெண் என்பவள் இப்படியா, எந்த ஒரு இலைக்கும் ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொள்பவளா, அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவப்பட்டவர்களா, இல்லை இவள் மட்டும்தான் விதிவிலக்கா என்று யோசித்து கிளம்ப, மறுநாள் கடைக்கு வந்தவன் ஒரு சில பேகுகளுடன் வந்தான். அவன் பேகுகளை பார்த்த ஆர்த்தி, வீட்டை க்ளீன் பண்ண சொல்லிட்டேன், சரி பால் காய்ச்ச நாள் பார்க்க வேண்டாமா என்று கேட்க, அவனோ நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை என்று சொல்ல, பாரா ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் தமிழ் புலவராக மாறிட்டார் என்று சொல்ல, தாய்மொழியை நன்றாக கற்றால் அனைவரும் புலவராகலாம் என்று சொல்லி தன் சிஸ்டம் முன் அமர்ந்து வேலையை துவங்கினான். சாயங்காலமே அங்கு வேலை பார்ப்பவரிடம் கடையை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு ஆர்த்தியும் கதிரவனும் கிளம்பினர். வீடு வந்ததும் அப்பாவுடன் சொல்லிவிட்டு அவன் வீடு வந்தாள். சாவி வாங்கி கதவை திறந்து உள்ளே சென்று பார்த்தாள். உடனே தன் வீட்டிற்கு சென்று கோலமாவு, சாமி படம், ஏதோ ஒரு அகல் விளக்கு, அவளிடமிருந்த ஒரு ஸ்டவ், பால் பாக்கெட்டு கொண்டு வந்தாள். கடகடவென்று வாசலை நீர் தெளித்து கோலமிட்டு சாமி வைக்கும் ஷெல்ஃபிலும் துடைத்து கோலமிட்டாள். சாமி படத்தை வைத்து அகல் விளக்கேற்றி அது ஒரு மாலை என்பதால் வீட்டு விளக்கை போட்டாள். ஸ்டவ்வை பற்ற வைத்து பால் காய்ச்சி சாமிக்கு வைத்து பூஜை செய்து அவனிடம் ஒரு டம்ளரில் கொடுக்க, அப்பாவிற்கு என்று ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கொண்டு போய் அவள் வீட்டிற்கு சென்றான்.
போய் அப்பாவிடம் கொடுத்து குடிக்க வைத்தான். அவளும் இடது கையில் லேசாக பிடித்து கொண்டு குடித்தாள். பிறகு இவள் வீட்டிற்கு வந்து எல்லா வேலைகளையும் பார்த்தாள். ஒரு நாள் தற்செயலாக தினமும் லீவ் இல்லாமல் வேலைக்கு வருவதால் சில வீட்டு வேலைகளை பார்க்க முடியவில்லை என்று கூற 2 நாள் கழித்து அங்கு அந்த மாலிற்கு ஒரு மேனேஜரும் ஒரு அக்கௌண்டண்ட்டும் வந்து சேர்ந்தனர். சனி ஞாயிறு மட்டும் அவர்கள் வேலை செய்ய கதிரவனால் பணி அமர்த்தப்பட்டனர். இவளோ அதிசயத்தாள். அங்கு வேலை பார்ப்பவர்களுக்கும் வாரம் 2 நாள் விடுப்பு அளிக்கப்பட்டது. கதிரவன் தன் ஒரு பழைய பைக்கை 2ஆம் விலைக்கு வாங்கி ஓட்டினான். அவளையும் உட்காரச் சொல்லி வேலைக்கு சென்றான். இது லக்ஷ்மி அம்மாவோ இது என்ன அதிசயமாக இருக்குது என்று பார்த்து ஆளில்லாத சமயம் ஆர்த்தியின் வீட்டின் கதவை திறந்து படித்திருந்த அவளுடைய அப்பாவுடன் எப்படி இருக்கீங்க என்று கேட்டு அவருக்கு ஏதோ சாப்பிட கொண்டு வந்து கொடுத்தாள். பிறகு பொறுமையாக ஆர்த்தி பாப்பாவுக்கு கல்யாணம் பண்ண வேணாமா ஐயா என்று கேட்க அவரோ லக்ஷ்மி அம்மாவின் முகத்தை பார்க்க ஆமாம் ஐயா, நான் சொல்லக்கூடாது தான். எத்தனை நாள் தான் உங்களுக்காக அந்த பாப்பா செய்யும்? உங்கள் காலத்துக்கு பிறகு என்ன செய்யும்? உங்கள் பிள்ளை கண்டிப்பாக பார்த்துக்க மாட்டார். அதனால் இப்போ இங்கே வந்திருக்கிறாரே அந்த பையன்கிட்ட நான் பேசி பார்க்குறேன், கோவிலில் கல்யாணத்தை முடிச்சிடுங்க என்று சொல்ல அவர் அமைதியாக இருப்பது சம்மதத்திற்கு அறிகுறி என்பதை அறிந்த லக்ஷ்மி அம்மா சரி அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது செய்கிறேன் என்று சொல்லி கதவை பூட்டி கொண்டு சென்றார். அன்றிரவே லேட்டாக இருவரும் வந்தனர். தீபாவளி பர்ச்சேஸ் அனைவரும் செய்ததால் தனக்கு கணக்கு வழக்கை செட்டில் பண்ணிவிட்டு வருவதற்கே லேட்டாகி விடுத்தது. கிடுகிடுவென்று சென்ற ஆர்த்தி அப்பாவை பார்க்க பாவமாக இருக்க சாரி அப்பா என்று கட்டிப்பிடித்து தீபாவளி டைம் சேல்ஸ் அதிகம் அதான் லேட்டாகி விட்டது என்று அப்பாவோடைய பெட்டை மாற்றி அப்பாவை க்ளீன் பண்ணி சட்னி அரைத்து இட்லி வைத்து அப்பாவிற்கு மாத்திரை போட்டு ஊட்டிவிட்டு இவளும் சாப்பிட்டாள். பிறகு நினைவு வந்தவளாக சில இட்லிகளை போட்டு சட்னி ஊற்றி கொடுத்து கதிரவனுக்கு கொடுக்க வெளியே வர அவள் இருந்த கதிரவனிடம் கொடுத்து விட்டு வெளியில் வர அவள் இருந்த வீட்டு லக்ஷ்மி அம்மா என்னம்மா அது ஆம்பளை பிள்ளை தனியாக இருக்கா, அவனை போய் அடிக்கடி பார்க்கிறே என்று சத்தமாக சொல்ல 2-3 வீட்டுக்கு இருப்பவர்கள் அங்கே வெளியே வந்து என்னவென்று பார்க்க இந்த பொண்ணு அவரோட தான் பைக்கில் போகிறா, வந்ததுலேருந்து பார்க்குறேன் இந்த பொண்ணு அவரோட வீட்டில் தான் இருக்கிறா என்று சொல்ல வெளியே வந்த கதிரவன் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க அனைவரும் ஒன்று சொல்ல டென்ஷன் ஆன ஆர்த்தி ஆமாம் இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க என்று கேட்க நாங்கள்லாம் ஏழை தான்மா, ஆனால் கௌரவமாக வாழ்ந்துட்டுருக்கோம் என்று ஒருவர் சொல்ல என்னால் என்ன உங்கள் கௌரவம் போயிடுச்சு என்று இவள் திருப்பி கேட்க இந்த மாதிரி நைட்டெல்லாம் போயிட்டு வரிయేம்மா அவர் வீட்டுக்கு, பார்க்குறவங்களுக்கு எப்படிம்மா தெரியும், நீ நல்லவளாக கூட இருக்கலாம்மா, ஆனால் ஊரெல்லாம் உன்னை நம்பாதும்மா என்று ஒருவர் கூற உடனே இவள் ஓகே இப்போ என்ன பண்ணணும் என்று சொல்லுங்கள் என்று சொல்ல இவரை இங்கேருந்து அனுப்புங்க, இல்லை 2 பேரும் கல்யாணம் பண்ணணும் என்று சொல்ல லக்ஷ்மி அம்மாவோ தான் பற்ற வச்சது நல்லா போகுது என்று பார்த்து கொண்டிருக்க உன்னோட ஃப்ரெண்டு தானேம்மா கூட்டி உனக்கு தான் உனக்கு தெரிஞ்சிருக்குமேம்மா, இவரை கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லை என்று ஒருவர் கேட்க ஆர்த்தியோ எனக்கு சம்மதம், அவருக்கு ஒரு கண்டிஷன், எங்கள் அப்பாவையும் நான் பார்த்துப்பேன், அவருக்கு சம்மதமானு கேளுங்க என்று சொல்ல எனக்கு சம்மதம் என்று கதிரவன் கூற அதிர்ந்து திரும்பினாள் இவள் அதிர்ந்து திரும்ப சம்மதம் சொன்ன கதிரவன் கண்களால் அதை பார்த்த இவள் திகைத்து மற்றவர்களை பார்த்து இப்போ சந்தோஷந்தானே போய் தூங்குங்க என்றாள். அனைவரும் சென்றுடன் இவள் கதிருடன் வந்து கதிர் இவங்க கேட்பதற்காக நீங்கள் சம்மதம் சொல்ல வேணாம், என்னையும் என் கூட என் அப்பா உங்களுக்கு கஷ்டம், இந்த நைட்டோட வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுங்க என்று இவள் சொல்ல நான் உண்மையைத்தான் சொன்னேன் என்று கூறினான் கதிரவன். சரி காலை இவள் கிளம்பி கொண்டிருக்கும் பொழுதே கதிரவன் அவர்கள் வீட்டிற்கு வந்தான், கையில் பூ பழம் உள்ள தட்டுடன். கூடவே லக்ஷ்மி அம்மா வர அப்பா அவர்களை பார்க்க ஐயா உங்களை பார்க்கத்தான் வந்திருக்கோம், தம்பிக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ண கேட்டு வந்திருக்கோம், தம்பியோட அம்மா அப்பா ஊரிலே இருக்காங்க, தம்பி காலையில் அம்மா அப்பா கிட்ட பேசிட்டார், நிச்சயம் பண்ண சொல்லிட்டாங்க, கல்யாணத்துக்கு வந்துடுவாங்க,
தம்பி மேலே அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை என்று சொல்ல, வேதாச்சலமும் சிரித்து சம்மதத்தை சொல்ல, பூத்தட்டை தந்தையுடன் வாங்கி கொண்டாள் ஆர்த்தி. அடுத்த ஒரே வாரத்தில் ஒரு பெரிய கோயிலில் தனது அம்மா, அப்பா, தங்கை, வேதாச்சலம், கடை ஊழியர்கள் மற்றும் அவர்கள் வீட்டில் குடியிருந்தோர் முன்னிலையில் தாலியை கட்டினான். திருமணமாகியிருந்த அவனுடைய தங்கை வாணியும் 3வது முடிச்சை இட்டாள். வந்திருந்த அவனின் சொந்தம் அனைவரும் படோடோபம் இல்லாமல் சிம்பிளாகவே வந்தார்கள். பெண்ணின் வீட்டில் வந்தவர்களுக்கு லட்சுமி அம்மாவே கல்யாண விருந்தளித்தாள். கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேலானவர்களுக்கு விருந்தளித்தாள் லட்சுமி அம்மா. அவர்கள் குழந்தை இல்லாதவர். கணவர் இருந்ததால் ஏதோ ஒரு வீட்டில் சமையல் வேலை செய்கிறார். அவரிடம் ஏதோ ஒரு சேமிப்பு தொகையும் இருக்க அதில் வரும் வட்டியை வைத்து காலம் தள்ளி கொண்டிருந்தார். அம்மா, அப்பா, தங்கை கணவர் கிளம்பிவிட கதிரவன் தன்னுடைய மனைவியின் வீட்டில் தங்கினான். அப்பா ஹாலில் படித்திருக்க இவருடைய ரூமில் தங்கியிருந்தான் கதிரவன். இரவில் உள்ளே வந்து பால் டம்பரை கதிரவனிடம் கொடுத்தாள் ஆர்த்தி. கதிரவன் பாலை வாங்கி குடித்தவாறு அவள் முகத்தை பார்க்க, அவளோ கதிர், இதெல்லாம் கொஞ்ச நாள் கழித்து பார்க்கலாமே என்று கூற, அவனோ எதெல்லாம் என்று அவளிடம் கேட்க, அவளை கொஞ்சம் லேசாக கண்ணை விழித்து இந்த முதலிரவு என்று சொல்ல, ஓ இதுவா ஆர்த்தி, நாம் இருவரும் மனமோந்து சேர்ந்தாதான் முதலிரவு. என்று நாம் மனம் இணைகிறோமோ அன்றுதான் இது என்று கூறி கதிரவன் அவள் கட்டிலின் கீழேயே ஒரு படுக்கையை விரித்து படுத்தான். கீழே படுத்தவனுக்கு தூக்கம் வலிதாக வரவில்லை. எப்படியோ ஆர்த்தி கல்யாணம் செய்த திருப்தியுடனும், இவ்வளோ தூரம் நடித்து இவளை திருமணம் பண்ணிட்டோம், இவளுக்கு நம் நிலைமையை சொன்னால் ஏற்றுக்கொள்வாளா? இவள் என்னுடையவள் ஆகிவிட்டால் பிறகு பொறுமையாக செய்யலாம் என்று யோசித்து தூங்கி போனான். மறுநாள் இருவரும் ஒன்றாக கடைக்கு சென்றார்கள். கடையில் பணிபுரிவர்கள் அனைவரும் ஆர்த்தியை வரவேற்றனர். என்ன மேம், 2 நாள் ரெஸ்ட் எடுத்து வரலாம் இல்லையா என்று ஒருத்தி கேட்க, இவள் எதுவும் சொல்லாமல் வேலையை தொடங்க கதிரவன் அந்த வீட்டை தான் வசித்த வீட்டை காலி செய்து இவளுடனே இவள் வீட்டில் தங்கினான். காலை எழுந்து அவனை கவனித்து அப்பாவையும் கவனித்தாள். அவனும் அவளுக்கு தேவையான உதவிகளை செய்தான். அப்பாவிற்கு லீவு நாட்கள் ஹெல்த் செக்கப் செய்தார்கள். ஒருவர் தினமும் வந்து அப்பாவிற்கு ஸ்பீச் தெரபி கொடுக்க, இவர்கள் இல்லாத நேரத்தில் லட்சுமி அம்மாவை பார்த்து கொண்டாள். ஒரு நாள் லீவில் இருவரும் சினிமா சென்றனர். லட்சுமி அம்மா அப்பாவை பார்த்து கொண்டார். அவள் சினிமாவிற்கு போய் 4 வருடம் ஆகிறது. மொக்கை படமாக இருந்தாலும் ரசித்து பார்த்தாள். ஒரு நாள் அவன் குளித்துவிட்டு துண்டுடன் நின்றதை பார்த்த இவளுக்கு என்னவோ செய்ய அப்படியே நின்று திடீரென்று ஏதோ செய்ய வேண்டும் என்பதைப் போல கிச்சனுக்குள் புகுந்து கொண்டு கொஞ்ச நேரம் அவளுக்கு என்ன ஆயிற்று என்று யோசித்தாள். பிறகு அவளுக்குள்ளே சிரித்து கொண்டு மற்ற வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாள். கதிரவன் அவளிடம் கூறிவிட்டு தன் அப்பா அம்மாவை பார்க்க ஊருக்கு சென்றான். அவள் கடையில் இருந்தபோது அவளுக்கு லட்சுமி அம்மாவிடமிருந்து ஃபோன் வர, என்னவென்று கேட்க, அப்பா பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காருமா, ஸ்பீச் தெரப்பிக்கு வந்தவர் தான் இதை பார்த்துட்டு என்கிட்ட சொல்லியிருக்காரு, நீ வாமா சீக்கிரம் என்று சொல்ல, இவளோ பதறி அடித்து அப்பாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாள். கதிரவனுக்கு ஃபோன் செய்ய அவனோ இம்பார்ட்டன்ட் கம்பெனி மீட்டிங்கில் இருந்தான். அதனால் அவன் எடுக்கவில்லை. இவளோ பதறியபடி இருக்க டாக்டர் வந்து அவளிடம் பெராலிசிஸ் இருப்பதால் ஹீட் ஸ்ட்ரோக் வந்திருப்பதாக கூற, இவளோ பதற ஐசியூவில் அப்பா இருக்க, மீட்டிங் முடிந்து ஃபோனில் பேசியவனிடம் அப்பாவின் நிலைமையை கூறி இவள் அழ, அவனோ மறுநாள் வந்துவிடுவதாக கூறினாள். ஆனால் அவன் கம்பெனியை சரியாக கவனிக்காததால் 2 நாள் முழுவதுமாக உட்கார்ந்து செய்யப்பட்ட வேலைகளை ஆராய்ந்து நிறைகுறைகளை கண்டுபிடித்து அதற்கு பிறகு செய்ய வேண்டியதை மேனேஜரிடம் சொன்னான். எவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்ட சொத்து, அதை இழப்பது கூடாதல்லவா? முன்னேற்றப்பதில் கொண்டு செல்வதற்காக செய்தான். விஸ்வாவிற்கு இவன் எங்கிருக்கிறான் என்று தெரிந்திருந்தது. ஆனால் கதிரவன் அளவிற்கு திறமை இல்லாததால் சில பிரச்சனைகளை அவனால் கையாள தெரியவில்லை. அதனால் கதிரவனை அழைத்திருந்தான். அதே சமயம் பிஏ வரதனும் வரும்படி அழைக்க அனைத்து வேலைகளையும் முடிக்க வந்திருந்தான் கதிரவன். இதனிடையில் விஸ்வாவிடம் தான் திருமணம் செய்த விஷயத்தை கூற, அவனோ அதிர்ந்து, டேய் எப்படா என்று கேட்க, 1 மாதத்துக்கு முன்னாடி என்றான். அடப்பாவி, ஆர்த்தி தானே அது என்று அவன் கேட்க, ஆமாம் என்று இவன் சொல்ல, தெரியும்டா, அப்பவே உனக்கு ஆர்த்தி மேலே ஒரு க்ரஷ்ஷு, அவள் எது சொன்னாலும் உனக்கு உரைக்காது, காதில் கேட்காத மாதிரியே போயிடுவேன். இப்போ கூட பொண்ணுங்களை பார்த்தா நீ எரிஞ்சு விழுறதை பார்த்துருக்கேன். அப்பயே முடிவு பண்ணிட்டேன், நீ அந்த பொண்ணை தான் கட்டுவேன்.
சரி, அதுக்காக ஏன்டா இந்த நடிப்பு என்று கேட்க, ஆர்த்தி என்னை இந்த நிலைமையில் ஏற்றுப்பாளான்னு தெரியல. சரி, அவன் நிலைமைக்கு நாம் இறங்கினா என்னன்னு தோணிச்சு, அதான் என்றான். எப்போ அவளை நான் முதல்ல காலேஜில் பார்த்தனோ அப்போதே ஒரு தேவதை என் மனசில் வந்துட்டா என்று அவன் சொல்லிக்கொண்டே போக, விஸ்வாவோ தேவதை கண்டேன் காதலில் விழுந்தேன் என்று பாட்டு பாட, உடனே கதிரோ கொஞ்சம் நிறுத்தறியா என்று கூறி ஃபைலை பார்க்க ஆரம்பித்தான். இதற்கிடையில் வேதாச்சலத்தை சேர்த்த ஆஸ்பத்திரிக்கு PA வரதன் மூலம் பேசச் சொல்லி அவருக்கு தேவையான அனைத்து மருத்துவ உதவிகளும் பண உதவிகளும் செய்ய சொன்னான். இதற்கிடையில் தன் அப்பாவின் ஹாஸ்பிட்டல் பில் கட்டாததால் இவளோ ரிசப்ஷன் சென்று விசாரிக்க, அவர்கள் கதிரவனின் கம்பெனி பெயரை கூறி அவர்கள்தான் புவர் அண்ட் நீடிக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க என்று சொல்ல, இவளோ கம்பெனி அட்ரஸை வாங்கி கொண்டு அங்கு சென்றாள். கம்பெனியின் பெயரோ அத்திகா என்று இருக்க, இது என்ன கம்பெனி என்று யோசிக்க, நம்ம தான் கடைக்கு போவோம், அப்பாவை பார்த்துப்போம், நம்மளுக்கு எதுவும் தெரியல, இப்போ ஏதாவது புதுசாக வந்திருக்கும் என்று யோசித்து உள்ளே சென்றாள். மிகப்பெரிய கம்பெனி தான் அது. அன்று பார்த்து விஸ்வாவை வெளியே அனுப்பியிருந்தான் கதிரவன். அவனுடைய PA வரதனிடம் ரிசப்ஷனிஸ்ட் பேச, ஏதோ மேம் வந்து சாரை பார்க்க வந்திருக்காங்க என்று சொல்ல, PA வரதனுக்கோ கதிரவனின் நிலை தெரியும். அவனுக்கு அதிக வேலை உள்ளது என்றும் அதனால் இன்னொரு நாள் வரச்சொல் என்று கூறிவிட, ரிசப்ஷன் அதையே ஆர்த்தியிடம் கூற, ஏதோ இன்னொரு கம்பெனியின் க்ளவுட் பார்ட்னர்ஷிப் விஷயமாக பேச வெளியே வந்த கதிரவன் ரிசப்ஷன் சைடு வர, கதிரவனை ஆர்த்தி பார்த்து விட்டாள். புதுவிதமாக தெரிந்தான் கதிரவன். கதிரவனா இது? கோட் சுட்டில் ஹாய் லுக்கில் கூடவே 2-3 பேர்கள் அவனுடன் பேசி நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். ஏதேதோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கொண்டே வந்தான். அவன் அவளை பார்க்கும் பொழுதே ஹாஸ்பிட்டலில் இருந்து ஃபோன் எடுத்து கேட்டவள் அதை கேட்டவுடன் எதேச்சையாக திரும்பிய கதிரவன் ஆர்த்தியை பார்த்துவிட, ஆர்த்தியோ வேகமாக சென்று ஆட்டோவை பிடித்து ஆஸ்பத்திரிக்கு சென்றாள். பிறகு பார்க்கலாம் என்று கதிரவன் அவசரமாக சென்றுவிட, கதிரவன் மீட்டிங் முடிந்து உடனே பரதன் அவன் ஃபோனை அவனிடம் கொடுத்து, சார், ஆர்த்தி என்பவரிடம் ஃபோன் வந்துட்டே இருந்தது என்று கொடுக்க, ஃபோனை வாங்கி பார்த்தவன் கிட்டத்தட்ட 10 மிஸ்டு கால்ஸ் இருக்க வாட்ஸ்அப் மெசேஜையும் பார்த்தான். வேதாச்சலம் தவறிவிட்டதாக. உடனே இவன் பதறி அவள் வீட்டுக்கு சென்றான். அந்த வீட்டில் குடியிருப்பவர்கள் ஒரு சிலர் நின்றிருக்க, நிஜ கதிரவனாக அவன் காரில் வந்து இறங்குவதை பார்த்த லட்சுமி அம்மா, கதிரவன் தான் அது என்பதை உறுதி செய்து, கதிர் தம்பி என்று அழைத்து, ஐயா ஐயா என்று சொல்ல, அப்பாவின் தலைமாட்டில் அமைதியாக அமர்ந்த ஆர்த்தியை பார்த்தான். அவனை பார்த்தவள் எதுவும் பேசாமல் இருந்தாள். தம்பி, இன்னைக்கு காலையில் தான்ப்பா இது, ஏற்கனவே நோய்வாய்ப்பட்ட உடம்பு, 2 நாள் ஆஸ்பத்திரி வேற என்று சொல்ல, கதிரவன் உடனே PA வரதனை அழைத்து அனைத்து ஏற்பாடுகளும் செய்ய சொன்னான். லட்சுமி அம்மாவோ ஆர்த்தியை பார்த்து, ஆர்த்திமா வாய் விட்டு அழுதுடுமா, இந்த பார் நம்ம கதிர் தம்பி வந்துட்டார் என்று சொல்ல, கதிரோ ஆர்த்தியை அணைத்து ஆறுதல் சொல்ல வர, அவளோ அவனிடமிருந்து விலகினாள். சரி என்று அவள் நிலைமையை உணர்ந்து அமைதி காத்தான் கதிர். ஆர்த்தியிடம் வந்த கதிர், உங்கள் அண்ணன் எங்கே இருக்காருன்னு தெரியுமா, ஃபோன் நம்பர் தெரியுமா என்று கேட்க, அவள் எதுவும் இல்லை என்பது போல தலையாட்டினான். சரி, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி அவரின் இறுதி மரியாதையை அவனே சென்று எல்லா சடங்குகளையும் செய்தான். லட்சுமி அம்மா ஆர்த்தியையும் வீட்டையும் பார்த்து கொண்டாள். காலையில் இருந்து அவள் எதுவும் சாப்பிடாததால் அவளுக்கு சப்பாத்தி குருமா செய்து கொடுத்து ஆர்த்தி சாப்பிடாதால் அவளுக்கு ஊட்டி விட்டாள் லட்சுமி அம்மா. அதற்குள் கதிரவனும் வந்துவிட, ஏதோ ஞாபகத்தில் வாய் திறந்த ஆர்த்தி சப்பாத்தியை வாய் விட்டு மெல்ல ஆரம்பித்தாள். அப்படி 2 நாள் சென்றிருக்கும். ஏதும் பேசாமலே இருந்தாள் ஆர்த்தி. லட்சுமி அம்மாவிடம் மற்றும் எல்லா உண்மைகளையும் கூறினான் கதிரவன். இதை கேட்ட அதிர்ச்சியுடன் ஆனந்தமும் அடைந்த லட்சுமி அம்மா ஆர்த்தியை அழைத்து கொண்டு லட்சுமி அம்மாவிடம் ஆர்த்தியை அழைத்து கொண்டு போவதாகவும் கூடவே லட்சுமி அம்மா தங்களுடன் வந்துவிடுமாறு அழைத்தான் கதிரவன். சரி, கொஞ்ச நாள் பாப்பா சரியாகிற வரை நான் இருக்கேன் என்று கூறி ஆர்த்தியுடன் லட்சுமி அம்மா கதிரவன் வீட்டுக்கு வந்தார். கதிரவன் வீட்டிற்கு வந்தவளுக்கு அந்த 4 நாட்கள் நடந்த விஷயங்களால் மனம் நொந்து அழுகை வராமல் மனம் மரத்து வெறுப்பு இருந்தது. அவன் அறையில் தான் தங்கியிருந்தாள். சாப்பிட கீழே வருவாள். மிகப்பெரிய வீடு அது. மாமியார் மாமனார் எல்லோரும் இருந்தார்கள். அவளை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று கதிரவன் கூறியதால் அவர்கள் யாரும் இவளிடம் ரொம்ப பேசாமல் விட்டார்கள். இப்படியே இருக்க ஒரு நாள் கதிரவன் அவளிடம் ஆர்த்தி என்று அழைத்து, நான் உன்னிடம் பேச வேண்டும் என்று சொல்ல இவள் அமைதியாக நின்றாள்.
அப்பா இருந்தபோது நான் இல்லாதது உனக்கு வருத்தமா என்று கேட்க, நீங்கள் ஏன் உண்மை என்னிடம் சொல்லலை என்று இவள் கேட்க, எந்த உண்மை என்று இவன் திரும்பி கேட்க, நீங்கள் இந்த ஆள்மாறாட்டம் செய்தது என்று சொல்ல, அது அது என் தேவதையை நான் அடைவதற்கு செய்த ஆள்மாறாட்டம் என்றான். உன்னை எப்போது கல்லூரியில் பார்த்தேனோ அப்போதே கடவுள் எனக்காக அனுப்பி வைத்த தேவதையாகத்தான் உன்னை பார்த்தேன். உன்னுடைய உதாசீனங்கள் சீண்டல்கள் எனக்கு பெரிதாக தோன்றவில்லை. உன்னை நினைத்து வாழ்ந்து இந்த நிலைமைக்கே வந்தேன். திடீரென்று பார்த்தால் நீ என் கடையில் வேலை செய்தால் வராது வந்த தேவதையாக உன்னை பார்த்தேன். நீ ஏற்பாயோ மாட்டோயோ என்றுதான் என்னுடைய அடையாளத்தை மறைத்தேன். உடனுடன் நான் இருந்த நேரத்தில் கம்பெனி சரிவை சந்தித்த நேரம், திருமணமும் ஆனது. அதனால் கம்பெனியை கவனிக்க ஊருக்கு செல்வதாக உன்னிடம் பொய் சொல்லிவிட்டு வந்தேன். அப்பா ஹாஸ்பிட்டலில் இருந்தபொழுது இன்று அவன் சொல்லும் பொழுதே தெரியும், டோனர் என்ற பெயரில் நீங்கள் அப்பாவிற்கு மருத்துவ உதவிகள் செய்தீர்கள் என்று சொல்ல, எப்படி என்றவாறு அவன் பார்க்க, இங்கிருந்த ஒரு மாதத்தில் அதை கண்டுபிடித்தேன் என்று சொல்ல, அவனோ, அப்பா இருந்தபோது நீ ஃபோன் செய்தாயே, அன்று என்னிடம் ஃபோன் இல்லை, பிஏவிடம் இருந்தது. பிஏவிற்கு உன்னை பற்றி தெரியாது. பிறகு லேட்டாக வந்து உன் மெசேஜை பார்த்தேன் என்று சொல்லி, ஐ எம் சாரிம்மா என்று கூறினான். அப்பொழுது திடீரென்று பிஏவிடமிருந்து ஃபோன் வர ஃபோனை எடுத்தவன் கொஞ்ச நேரம் பேசி கொண்டிருந்தவன் முகம் கடுமையாக ஆனது. பேசி முடித்தவன் ஆர்த்தியை நோக்கி, சரி ஆர்த்தி, அருண் யார் என்று கேட்க, அவளோ உடனே என் அண்ணன் என்றான். ஓ என்றவன், சரி, கவினுடன் அருணை பார்த்தாயா என்று கேட்க, ஆமான், கவின் தான் ஃபாரினிலிருந்து வந்து என்னை எப்படியோ கண்டுபிடிச்சி எனக்கு ஃபோன் செய்து என்னை வந்து பார்த்தான் என்று சொல்லும்போதே அவள் கண்ணம் பழுத்தது. ஆர்த்தி அவனை அதிர்ந்து நோக்க, அந்த கவினோட உனக்கு என்ன பேச்சு? பழைய நட்பை புதுப்பிக்கவா என்று சொல்லி, மேலும் நீ எந்த நம்பிக்கையில் உன் போய் பார்த்த? உங்கள் குடும்பத்தை நடுத்தருவில் தவிக்கிட்டு போனானே, அம்மா அப்பா தங்கச்சியை தவிக்க விட்டானே, குடிச்சு ஏதோ கையெழுத்திட்டு சொத்தை இழந்து இருந்ததையும் சுருட்டி கொண்டு போனானே, அவனையா? அண்ணனை போய் பார்த்ததும் இல்லாத ஏன் மேத்தாக்கு கான்ட்ராக்ட் ஃபைலையும் தூக்கிக்கிட்டு போய் கொடுத்துட்டியே? எனக்கு எவ்வளோ நஷ்டம் தெரியுமா என்றபோது அழுகையினுடைய அவளை பார்த்து சொன்னாள், என் அண்ணன் மிகப்பெரிய கஷ்டத்தில் இருப்பதாகவும், இல்லைன்னா தற்கொலை செய்து கொள்வான் என்றும், இந்த ஃபைல் மட்டும் கொண்டு வந்து கொடுத்தா அந்த கஷ்டத்துலேருந்து மீள்வான் என்று சொல்ல, அப்போ எனக்கு எதுவானாலும் உனக்கு பரவாயில்ல என்று அவன் கேட்க, இவளோ உங்களுக்கு பெரிய நஷ்டம் எதுவும் வராது என்று சொல்லும்போதே மறுபடியும் அவளை அறைந்தான். எப்படிடா எனக்கு பெரிய நஷ்டம் வராது? இது என்னோட ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ. உன் அண்ணன் அருணை எனக்கு முன்னாடியே தெரியும். உன் அண்ணன் என்று தெரியாது. அவன் பிஸ்னஸில் குறுக்கு வழியில் வர்றவன். நான் தான் உனக்கு ஹஸ்பண்டு தெரிஞ்ச இப்போ இதுதான் உன்னை பார்த்து பேசியிருக்கான். உன்னை போய் தேவதைன்னு நினச்சேனே. இந்த மாதிரி அண்ணனோட திருட்டுத்தனம் செய்போல் தான் என் மனைவியா? என்னை கேட்டிருந்தா நானே ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருப்பேனே. நீ உன் அப்பா இருந்த கவலையில் இருந்தேன்னு நினச்சி உன்கிட்ட மனம் விட்டு பேசக்கூட இருந்தேன், தயங்கினேனே. சி என்று சொல்லிவிட்டு வேகமாக வெளியேறினான். போனவன் 2-3 நாட்களாக வீட்டுக்கு வரவில்லை. இவன் ஃபோன் செய்தாலும் அவள் எடுக்கவில்லை. பிஏ வரதனிடம் விஸ்வாவிடமும் பேச, அவர்களோ ஏதோ பண்ணைவீடு என்று சொல்லி ஒரு வீட்டிற்கு காரில் அழைத்து சென்று விட்டார்கள். வரும் வழியில் அவனிடம் இதமாக பேசி வேலைக்கு செல்லுமாறு சொல்லுமா என்று கூறி, மேலும் அவர் மனசு வச்ச எந்த ஒரு கஷ்டத்தையும் சமாளிப்பார் என்று சொல்லி அனுப்பி வைக்க, உள்ளே சென்றவள் ஏற்கனவே வாட்ச்மேனிடம் சொல்லி வைத்ததால் அவனோ வணக்கம் சொல்லி உள்ளே அனுப்ப, உள்ளிருந்த வேலை செய்பவர்கள் அவன் அறையை காட்ட, மேலே சென்றவள் கதிர் என்று அழைக்க, அவனோ போதையில் இருந்தான். நீயா என்றவன், எதுக்கு இங்கே வந்த என்று கேட்க, இவளோ, கதிர், நான் செஞ்சது தப்பு தான், அதுக்காக இப்படி. அவனோ எப்படி என்றான் நக்கலாக. நாள் முழுக்க குடிச்சு இப்படி உங்களை நீங்கள் அடிச்சிக்காதீங்க என்று சொல்ல, உன் அண்ணன் என்ன கேட்டாலும் நீ செய்வல்ல என்று திருப்பி கேட்டு, அந்த கவினோட படுனாலும் படுப்பல்ல என்று வாயை விட அவளோ அவனை அறைந்திருந்தாள். உடனே அவனோ மூர்க்கமாகி, என்னடி பெரிய பத்தினி வேஷம் போடுற? அந்த கவினோட காலேஜில் சுற்றினவதானே நீ? அவனா உன்னை கழட்டி விட்டுட்டு போயிட்டான். பிறகு உன்னையே நினச்ச இந்த இழிச்ச வாங்கி கிடச்சேன் என்று சொல்ல, இவளோ
கதிர், உங்கள் தகுதியை விட்டு பொறுக்கி மாதிரி பேசாதீங்க என்று சொல்ல, யாரை பார்த்து பொறுக்கின்னு சொன்னேன்? கல்யாணமாகி 2 மாதமாகியும் என் விரல் கூட உன் மேலே பட்டதில்லையே என்று சொல்ல, இவளோ கோபத்தில் சென்று, உங்கள் கையாலாகாதத்தானோ அது என்று சொல்ல, உச்சக்கட்ட கோபத்திற்கு சென்ற அவன் அவளுக்கு விருப்பமா என்று கூட கேட்காமல் அவளின் சுடிதாரை கிழித்தான். அப்படியே அவளை தூக்கி கட்டிலில் போட்டான். கதிர், கதிர், ப்ளீஸ் ப்ளீஸ், ஏன் எப்படி பண்ணுறீங்க என்று சொல்ல அவள் மேல் படுத்து அவளை ஒரு வழி செய்தான். அப்படி செய்பவன் அல்ல கதிர், அவனுடைய ஸ்ட்ரெஸ் அப்படி. அதனால் குடித்தவன் கோபத்தில் இதை செய்தான். மறுநாள் காலை எழுந்து பார்த்தவன் தான் செய்ததை நினைவுக்கிற, ஐயோ, எப்படி செய்ய வேண்டியதை இப்படி செய்ய வச்சிட்டாளே. ஏதோ என்னை கையாளாகாதவன் என்று சொன்னாலே, தெரியட்டும், நான் கையாளாகாதவனா என்று அவளுக்கு இப்பொழுது தெரிந்திருக்கும் என்று நினைத்து ஏதோ மனம் ஸ்ட்ரெஸ்ஸிலிருந்து விடுபட்டது போல உணர்ந்து ஆஃபீஸ் சென்றான். 2 நாள் வீடு வராமல் ஆஃபீஸ் உள்ள அனைத்து வேலைகளையும் முடித்து வீடு வந்தான். வீட்டிற்கு வந்தவன், ஆர்த்தி இந்த வீட்டை விட்டு போயிட்டு லக்ஷ்மி அம்மாவோட வெளில போயிட்டாங்க என்று அம்மா கூற இவனுக்கு கோபம் வந்தது. அவன் அவளை தேவதையாகத்தானே பார்த்தான். அவள் செய்த காரியம் அப்படி. கோடிக்கணக்கில் நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறாளே. இதில் அவனிடம் குத்தல் பேச்சு வேறு. என்ன செய்வான்? போதையில் வேறு இருந்தான். அவளா வருகிறாளா பார்க்கலாம் என்று விட்டுவிட்டு வரதனை விட்டு இவன் விசாரிக்க, அவள் ஏதோ துணிக்கடையில் சேல்ஸ் கேர்ள் வேலைக்கு போகிறாள் என்று கேள்விப்பட்டு, சரி, உன் தலையெழுத்து இதுதான் என்று விட்டுவிட்டான். அதோடு அவளை போய் பார்க்க வேண்டும் என்ற ஆசையை கட்டுப்படுத்தி கொண்டான். அவள் லக்ஷ்மி அம்மாவுடன் ஒரே வீட்டில் வசிப்பதாக கேள்விப்பட்டான். இப்படியே கல்யாணமாகி 1 வருடம் கழிந்திருக்க, எதேச்சியாக பார்ட்னர்ஷிப் டீலிங்கிற்காக அவளுடைய கடைக்கு வந்தவன் அப்படியே சுற்றி பார்த்தவன் தன் மேனேஜருக்கு தண்ணீர் ஊற்றி கொடுத்திருந்தவளை பார்த்தவன் அதிர்ந்து நின்று விட்டான். மேனேஜரோ, சார் வாங்க சார் என்று பேசிக்கொண்டே போக, நிறைமாத கர்ப்பிணியாக நின்ற ஆர்த்தியை பார்த்தான். பின்னர் அவரவர் கிசுகிசு மாதிரி ஏதோ பேச மேனேஜருக்கு ஏதோ விஷயம் புரிந்தது. உடனே ஆர்த்தியிடம், நீ போமா என்று மரியாதையாக அனுப்பி வைக்க, ஏதோ அவள் அன்று பேருக்கு வேலை செய்துவிட்டு வெளியே காத்திருந்த கதிரவன் காரில் ஏறுமாறு அவளை கோர, அவளோ ஏறாமல் நடந்து செல்ல, இவனும் பின்னால் செல்ல, எதிரே வந்த கார் ஆர்த்தியை இடித்து தள்ள, அம்மா என்று அலறிக்கொண்டே கீழே சாய்ந்தவளை பார்த்தான் கதிரவன். தலைக்குப்புற வயிற்றை கட்டிக்கொண்டு கீழே விழுந்தாள். இவனும் பதறி ஓடி அவளை தூக்க, அவளும் நினைவின்றி படுத்திருந்தாள். ஏதோ இவளை தூக்கும்போது ஏதோ பையில் பிசுபிசுக்க ரத்தம் கீழே கொட்டி கொண்டிருந்தது. அவளை அப்படியே தூக்கி காரில் ஏற்றி ஆஸ்பத்திரியில் ஐசியூ பிரிவில் சேர்த்தான். டாக்டரோ 2 உயிரில் ஒன்றைத்தான் காப்பாற்ற முடியும் என்று கூற உயிரற்று நின்றான் இவன். லக்ஷ்மி அம்மா ஓடி வர விஷயத்தை சொன்னான். அவனாகவே இல்லை. ஐயோ, என்ன செய்து விட்டேன், இவளை கவனிக்காமல் விட்டுவிட்டேனே, ஏதோ பணம் தான் முக்கியம் என்று அவளை விட்டுவிட்டேனே, இவள் இல்லாமல் நான் எப்படி இருப்பேன்? அண்ணன் மேல் உள்ள அன்பில் இவள் செய்ததை பெரிய குற்றமாக்கி ஏதோ செய்துவிட்டேனே. வண்டியின் டேஷ்போர்டில் இருந்த துப்பாக்கி எடுத்தவனை பார்த்த லக்ஷ்மி அம்மா, அவசரப்படாதீங்க தம்பி, பாப்பாவிற்கு ஒன்று ஆகாது என்று சொல்லி அழைத்து போக, நர்ஸ் வந்து, சார், உங்களுக்கு பேபி கேர்ள் பிறந்திருக்கு, மேம் ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டாங்க என்று சொல்ல, போன உயிர் திரும்பி வந்தது. குழந்தை சென்று பார்த்தான். அவனைப் போலவே கூடவே அவளின் அழகும் சேர்ந்து இருந்தது. குழந்தை எடுத்து முத்தமிட்டான். குழந்தையின் மேல் கண்ணீரை சிந்தினான். 1 மாதம் கழித்து டிஸ்சார்ஜ் ஆகி தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றான் மனைவியை கதிரவன். கை கால் கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆகி பயத்தில் பனிக்கூடம் உடைந்து அதிக இரத்தம் வெளியேறியது. இரத்தம் உடனடியாக செலுத்தப்பட்டதால் உயிர் பிழைத்தாள். லக்ஷ்மி அம்மா உடனிருந்து குழந்தையை பார்த்து கொண்டனர். தாத்தா பாட்டியின் கையிலேயே இருந்தால் குழந்தை. கார்த்திகா என்று பெயரிட்டிருந்தார்கள். ஒரு நாள் இரவு குழந்தை தூங்க ஆர்த்தியிடம், ஐ எம் சாரிம்மா, ஸோ சாரி, உன்னை நான் விட்டிருக்கக்கூடாது, நீ எப்படிம்மா எல்லாத்தையும் சமாளித்த? நான் செஞ்சது பெரிய தப்பு, எனக்கு மன்னிப்பே கிடையாது என்றான். அவன் கையை எடுத்து தன் கணத்தில் வைத்து கொண்டு, நான் செஞ்சதும் தப்பு தான், பெரிய தப்பு, உங்களுக்கு நஷ்டத்தை கொடுத்தேன், உங்களை தூண்டுற மாதிரி பேசினேன், அதனால தான் அப்படி நடந்தது, ஏதோ கோபம், நான் போயிட்டேன் என்று சொல்லி மேலே எனக்காக சாகிறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க நீங்கள் என்று அவனை கட்டி முத்தமிட்டு, நீங்கள் தான் என்னை மன்னிக்கணும் என்று அவனை மேலும் கட்டிக்கொள்ள, என் வராது வந்த தேவதை, ஒரு குட்டி தேவதை எனக்கு கொடுத்திருக்கிறது என்று சொல்ல, அவள் சிரிக்க, அவனும் சிரித்து தொட்டிலில் உள்ள குழந்தையை பார்க்க,
குழந்தையும் தூக்கத்திலே சிரித்தது. இனி இந்த இரு தேவதைகள் துணையிருக்க கதிரவன் ஒளி வீசுவான். நன்றி, வணக்கம்.